ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்னிங் டைமில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான மூடில் பார்க்குற மாதிரி வந்து கண்ணுக்கு குளுமையாக கொஞ்சம் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது எல்லாமே வந்து ஜோவர் ஃபார்மு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் தி வேல வந்து மில்க் வாங்குற போகிற டைமில் அப்படியே வந்து கொஞ்சம் எல்லா இடத்தையும் பார்த்துட்டே அப்படியே போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து டைரிக்கு போய் பால் வாங்கிட்டு வர வழியில், அதாவது பால் கொடுக்குற இடத்துல, அதாவது எடுத்துகிட்டு வரவங்க தண்ணி பால் எடுத்து வந்து ஊற்றுவாங்களா, மாடு வச்சுருக்காங்கல்ல, அந்த பாலெல்லாம் வந்து கறந்துட்டு டைரியில் எடுத்து வந்து ஊற்றுவாங்க. அவங்க வந்து தண்ணி கலந்து ஊற்றுறாங்களா, தண்ணி இல்லாமல் சேர்க்காமல் ஊற்றுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு, அதில் பால் ஊற்றி என்ன பண்ணுவாங்கன்ட்டு. அது வந்து அந்த ஒரு மிஷின் மூலயமா அந்த பால் வந்து இவ்வளோக்குள்ளே தான் தண்ணி சேர்க்கணும், இல்லைன்னா தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா எடுத்துக்க மாட்டாங்க டைரியில். அது அப்படியே ஒரு சின்னதாக வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தேன். நேற்று ஒரு 11 மணிக்கிட்ட தான் அரைச்சி வச்சுருந்தேன். நல்லாவே வந்து ஃபர்மெண்டேஷன் ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பையன் வந்து ஸ்கூலுக்கும் ரெடி ஆகிட்டான். அவனுக்கு டிஃபன் வந்து இட்லி, சித்ரானா லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து